ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வாஃப்ரா ஃபார்ம் ஹவுஸோட பார்ட் 3 வீடியோங்க. சாட்டர்டே காலையிலேருந்து அன்னைக்கு நைட்டு நாங்கள் கிளம்புற வரைக்கும் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னு எடுத்துருக்கிற வீடியோ தாங்க. ஃப்ரைடே நைட் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்புனதுக்கப்புறம் ஜென்ட்ஸ் எல்லாம் சும்மா ஹாலில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. நாங்களுமே எக்ஸ்ட்ரா பெட்டெல்லாம் இருந்தது இல்லைங்களா, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஹாலில் போட்டு அப்படியே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 o'clock ஆகிடுச்சு. அப்படியே எல்லாருமே போய் தூங்கியாச்சு. ரமாவோட ஹஸ்பண்டுக்கு மாத்திரம் சாட்டர்டே டியூட்டி இருந்தது. அவங்க அங்கேருந்து போயிட்டு வர்றது ரொம்ப பக்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு டியூட்டிக்கு போயிட்டு ஒரு 10 மணிக்கெலாம் வந்துட்டாங்க. காலையில் எல்லோரும் நேரமாக எழுந்து கொஞ்சம் வெயிலில் வாக்கிங்லாம் போயிட்டு வந்திருக்காங்க. பட் நான் நல்லா தூங்கிட்டேங்க. நான் எந்திரிச்சு வரும்போது எல்லோரும் காஃபி டீ எல்லாம் போட்டு அந்த மைல்டான வெயிலில் அந்த புல்தரையில் உட்காந்து குடிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டுலாம் இருந்தாங்க. நான் அப்போ தாங்க வந்து திரும்ப டீ எல்லாம் போட்டு எல்லாத்துக்கும் செகண்ட் ரவுண்டு கொடுத்து எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். சாட்டர்டே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி ஊற்றிக்கலான்னு சொல்லிட்டு தாங்க இட்லி பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு போனோம். பட் நைட்டு இந்த தோசை பேன் வச்சு தோசை ஊற்றவே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சுட சுட தோசை ஊற்றுறதுமே ரொம்ப பிடிச்சிருந்தது, சாப்பிட்றதுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இவ்வளோ பெரிய தோசைகள் அழகாக இருக்கும்போது எதுக்கு நம்ம இட்லி ஊற்றணும், தோசையை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஜென்ஸ் எல்லாம். அப்போ நீங்களே போய் சட்னி அரைச்சி கொண்டு வந்துருங்க, நாங்கள் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணுறோன்னு சொல்லி சொன்னோம். ஸோ ஜென்ஸ் எல்லாருமா சேர்ந்து உள்ளே போனாங்க. கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி ரெண்டுமே கொண்டு வந்துட்டாங்க. நாங்கள் அவங்கள வீடியோ கூட எடுக்கல. நாங்கள் வெளியில் உட்காந்து ரிலாக்ஸாக பேசிக்கிட்டு இருந்தோம். எல்லாருமே சுட சுட தோசையெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு கையேந்தி பவன் மாதிரி இங்கே அங்கேயும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப ரிலாக்ஸாக போச்சு. எல்லாருமே ரிலாக்ஸாக உட்காந்து சூப்பராக பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தாச்சுங்க. லஞ்சு வந்து சிம்பிளாக சாம்பார் சாதம் தாங்க பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா முதல் நாள் ஃபுல்லுமே நாங்கள் நான்வெஜ்ஜாக சாப்பிட்டதுனால சாட்டர்டே வந்து வெஜ்ஜு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, டைம் இருந்தால் ஏதாவது ஸ்வீட் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாயாசத்துக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ லேடிஸ் எல்லாருமா சேர்ந்து லஞ்சுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிடலாம். ஸ்விம்மிங் பூலில் நாங்கள் இன்றைக்கி எல்லாருமா சேர்ந்து குளிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ செஞ்சு வச்சுட்டு போயிட்டோன்னா சப்போஸ் பசங்க பசிக்குதுன்னு சொன்னாலும் கொடுத்துடலாம், நம்மளுமே குளிச்சுட்டு ரிலாக்ஸாக வந்து சூடோட சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவசரமாக எல்லா வேலைகளும் செஞ்சுட்டு இருந்தோங்க. சிக்கனுமே முதல் நாள் கொண்டு வந்து இந்த சிக்கன் பேலன்ஸ் இருந்தது. அதை பொடுசாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம், விருப்பம் உள்ளவங்க சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே கட் பண்ணதுக்கு 2 பேரும் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த கேப்பில் வந்து நான் பாயாசத்துக்கு தேவையானதெல்லாம் வேக வச்சு பாயாசமே ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. ஸோ அப்பளமும் பொரித்து எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் அங்கே முடிச்சாச்சு. சாம்பார் சாதத்துக்கு அடுப்பில் ரெடி ஆகிக்கிட்டு இருக்குங்க. அதுக்குள்ளேயே இங்கே சிக்கனெல்லாம் பொடுசாக கட் பண்ணி நல்லா மசாலாலாம் கொண்டு வந்து வெளியில் வந்து ஃப்ரை பண்ணிடலாம். ரிலாக்ஸாக உட்காந்துக்கிட்டு எல்லோரும் ஸ்விம்மிங் பூலில் இறங்கினாங்கன்னா அவங்களையும் பார்த்துக்கிட்டே இங்கே ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வச்சு ஃப்ரை பண்ண ஆரம்பித்தாச்சு. அங்கே சிக்கன் வறுத்துட்டு இருந்தாங்களா, கொஞ்சம் ஸ்விம்மிங் பூலில் வச்சு சாப்பிடுங்க, இந்த கோல்டுக்கு அதுக்கும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேட் வந்து சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க. உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக சாட்டர்டே நாங்கள் சாப்பிட மாட்டோம், பட் இந்த குளிருக்கும் அதுக்கும் சுட சுட கொண்டு வச்சது சரி சாட்டர்டே இந்த ஒரு வாரம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக சிக்கன்லாம் சாப்பிட்டோம். என்னாலே நம்ப முடியலங்க, என் பையனும் வந்து ரொம்பலாம் சிக்கன் சாப்பிட மாட்டான். பட் அங்கே வச்சு கொடுத்தது என் பையனும் சூப்பராக சாப்பிட்டான். ஸோ அங்கே வச்சு பசங்களுக்குலாம் நல்லா திருப்தியாக ஊட்டியாச்சு.
சமையெல்லாம் செஞ்சு வச்சுட்டு ஒரு 2-3 ஹவர்ஸ் ஸ்விம்மிங் பூலில் செம்மையாக ஆட்டம் போட்டாங்க. செம்ம ஜாலியாக இருந்தது எல்லாருமா சேர்ந்து குளிக்கிறதுக்கு. ஜென்ஸ் எல்லாருக்குமே பசியும் வந்துருச்சுங்க. நல்லா சுட சுட சாப்பாடு ரெடியாக இருந்தது. ஸோ நாங்களும் வந்துட்டோம், எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நாங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு வர்றதுக்கு லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் சாப்பிட உட்கார வச்சாச்சுங்க. சாம்பார் சாதம் நல்லா குலைவாக நஸ்ரின் தான் செஞ்சுருந்தாங்க, சூப்பராக இருந்தது. பாயசம் வந்து என்னோடய ப்ரிப்பரேஷன் தாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல். பாயசமுமே நல்லா சூப்பராக இருந்தது. நல்லா திக்காகவே பால்லாம் ஊற்றி செஞ்சாச்சு. சைடிஷ்க்குன்னு வெஜிடபிள்லாம் எதுவும் செய்யலைங்க. அப்பளம், வத்தல், அப்புறம் இந்த சிக்கன் ஃப்ரை பண்ணது இதெல்லாம் வச்சு சூப்பராக எல்லாருமே சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து நாங்களும் சாப்பிட உட்காந்தாச்சு. இந்த 2 நாளில் ஃபோட்டோ ஷூட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக இருந்ததுங்க. பட் 3 நேரத்துக்கும் சமைக்கிறது, அப்புறம் எல்லாருமா சேர்ந்து கேம்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணுறது, எல்லாருக்கூடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரியே போயிடுச்சுங்க. ஃபோட்டோ ஷூட் பண்ண டைம் இல்லை. லொக்கேஷன்லாம் சூப்பராக இருந்தது ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு. ஸோ லஞ்செல்லாம் முடிச்சுட்டு நம்ம கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும் போதே ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக சாப்பிட்டுட்டு இருந்தோம். பட் வந்து இருட்டவே ஆரம்பிச்சிருச்சு. லஞ்சுன்னு சொன்னால் ஈவினிங் ஆகிடுச்சு நாங்கள் சாப்பிடவேமோ. அந்தளவுக்கு நல்லா சிக்கன்லாம் சாப்பிட்டு குளிச்சுட்டு இருந்ததுனால ரொம்ப பசியும் தெரியல. சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு கிச்சனில் அவங்கவுங்க கொண்டு வந்த திங்ஸ் எல்லாமே அங்கங்கே இருக்குங்க. இன்னும் எல்லாத்தையும் அவங்கவுங்க திங்ஸை ஷேர் பண்ணி எடுக்கணும். அது ஒரு பெரிய வேலையாக இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு எங்களுக்கு நைட் ஆகிடுச்சிங்க. சரி கொஞ்சமாவது வீட்டுக்குள்ளேயாவது ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட் பண்ணோம். ஸோ அதெல்லாம் தான் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். மற்றவங்க எல்லாருக்கூடயும் சேர்ந்து குரூப் ஃபோட்டோ அப்படி தான் எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி செப்பரேட் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கல. இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சமாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். 2 days ஸ்டே பண்ணது ரொம்ப ரிலாக்ஸிங்காக சூப்பராக இருந்ததுங்க. இந்த இடத்த விட்டு போகவே மனசில்லை. பட் நெக்ஸ்ட் டே எல்லாருக்குமே டியூட்டியும் இருக்குது, பசங்களுக்கு ஸ்கூலும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக போய் தான் ஆகணும். ஸோ ரிலாக்ஸிங்காக ஒரு நைட் வரைக்கும் இங்கேயே இருந்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நாங்கள் இது வரைக்கும் 2-3 ஃபார்ம் ஹவுஸ் போயிருக்கிறோங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும். பட் இந்த ஃபார்ம் ஹவுஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெரியதாக இருந்தது. அதே மாதிரி ரொம்ப பிடிக்கவும் செஞ்சது. ஸோ இன்னும் ஒரு டைம் ஒரு நாளாவது இங்கே வந்து ஸ்டே பண்ணணும் அப்படிங்கிற பிளான் சொல்லிவிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. ஸோ ஃபார்ம் ஹவுஸோட சீரியஸ் இந்த வீடியோவோட முடிஞ்சதுங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.